முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மனிதாபிமான உதவி என்ற போர்வையில் படுகொலை. இஸ்ரேலின் கோர முகத்தை வெளிப்படுத்திய UNRWA தலைவர். வேண்டுமென்றே ஐநாவை ஓரம் கட்டுவதாக குற்றச்சாட்டு. ஆயுதங்களை கீழே போடணுமா? இஸ்ரேலுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்த ஹமாஸ். உடனே அங்கிருந்து வெளியேறுங்கள். இஸ்ரேல் தூதர்களை குடும்பத்துடன் வெளியேற உத்தரவு. கொடூரத்தின் உச்சம். காசாவில் உணவிற்காக காத்திருந்த மக்கள் கொத்து கொத்தாக கொலை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மனிதாபிமான உதவி என்ற போர்வையில் படுகொலை. இஸ்ரேலின் கோர முகத்தை வெளிப்படுத்திய UNRWA தலைவர். வேண்டுமென்றே ஐநாவை ஓரம் கட்டுவதாக குற்றச்சாட்டு. ஐநாவை ஓரம் கட்டுவது இஸ்ரேல் வேண்டுமென்றே பாலஸ்தீனியர்களை கூட்டாக தண்டிக்கும் சதித்திட்டம் என பாலஸ்தீன் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரண மற்றும் பணிகள் நிறுவனத்தின் தலைவரான பிலிப் லாசரினி தெரிவித்துள்ளார். காசாவில் மனிதனால் உருவாக்கப்பட்ட பஞ்சம் பெரும்பாலும் GHF மூலம் UN உதவி அமைப்புகளை ஓரம் கட்டுவதற்காக வேண்டுமென்றே வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். காசாவில் வசிப்பதற்காக பாலஸ்தீனியர்களை கூட்டாக அழுத்தம் கொடுத்து தண்டிக்கும் ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை என இஸ்ரேலின் இனப்படுகொலை திட்டத்தை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ள அவர், இஸ்ரேல் இப்போது ஐநா மற்றும் சர்வதேச உதவி நிறுவனங்கள் பாலஸ்தீனியர்களுக்கு உயிர்காக்கும் உதவிகளை வழங்குவதை தீவிரமாக தடுத்து வருகின்றது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இரு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நிபந்தனையின்றி கடவைகளை திறப்பதற்கு ஒரு அரசியல் முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்று லாசரினி கூறினார். அனுமதிக்கப்பட்டால் பஞ்சத்தை மாற்றியமைக்கும் திறன் UNRWAக்கு உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ஆயுதங்களை கீழே போடணுமா? இஸ்ரேலுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்த ஹமாஸ். பாலஸ்தீன தனி நாடாக அமையும் வரை ஆயுதங்களை கீழே போட மாட்டோம் என்று ஹமாஸ் அறிவித்துள்ளது. ஹமாஸ் டெலிகிராம் வழியாக வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை கைவிடாத வரை அதற்கு எதிரான தங்களது நடவடிக்கையும் சட்டப்பூர்வமானது என்று அறிவித்துள்ளது. நமது தேசிய உரிமைகளை முழுமையாக மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள். அவற்றை விட்டுக் கொடுக்க முடியாது. அதில் முதன்மையானது முழு இறையாண்மை மற்றும் அதன் தலைநகரான ஜெருசலேமுடன் சுதந்திர பாலஸ்தீன அரசை நிறுவுவதாகும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் போது ஆயுதங்களை கைவிட ஹமாஸ் மறுப்பு தெரிவித்தது தொடர்பாக அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் கூறியதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. உடனே அங்கிருந்து வெளியேறுங்கள். இஸ்ரேல் தூதர்களை குடும்பத்துடன் வெளியேற உத்தரவு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள தூதரகங்களில் இருந்து இஸ்ரேல் தூதர்கள் உடனடியாக தங்களது குடும்பத்துடன் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் இஸ்ரேலியர்களுக்கு அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்கள் காரணமாக அபுதாபியில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் மற்றும் துபாயில் உள்ள துணை தூதரகத்தின் ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியேற இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு பயண எச்சரிக்கையை கடுமையாக்கிய சிறிது நேரத்திலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மத நிகழ்வுகள் மற்றும் விடுமுறை நாட்களில் இஸ்ரேலிய மற்றும் யூத தனிநபர்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்று எச்சரித்துள்ளது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் உலகளாவிய ஜிஹாதி அமைப்புகள் போன்ற குழுக்களுடன் சேர்ந்து ஈரான் இஸ்ரேலின் முக்கிய நபர்களை தாக்கக்கூடும் என உளவுத்துறை வழங்கியிருக்கும் தகவலின் அடிப்படையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் திட்டமிட்டு உருவாக்கி வரும் பஞ்சம் மற்றும் ஈரான் மீதான தாக்குதலுக்கு பழிவாங்க ஈரான் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கொடூரத்தின் உச்சம். காசாவில் உணவிற்காக காத்திருந்த மக்கள் கொத்து கொத்தாக கொலை. மனிதாபிமான நெருக்கடி மற்றும் போருக்கிடையே சிக்கி சின்னாபின்னமாகி வரும் காசாவில் உதவி தேடுபவர்கள், பெண்கள், இடம்பெயரும் மக்கள் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்தி வருகின்றது. சனிக்கிழமையன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை காசா முழுவதும் பல இடங்களில் வெடிகுண்டு தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச் சூடுகளை நடத்தியுள்ளது. நெட்சாரி மச்சில் உணவிற்காகவும் உதவிக்காகவும் காத்திருந்த பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். இதில் 3 பேர் பெண்கள் ஆவர். அதேபோல மத்திய காசாவின் அல்ஜவைதாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதலில் கணவன், மனைவி மற்றும் அவர்களது 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் கொல்லப்பட்டனர். தெற்கு காசாவில் கான் யூனிஸுக்கு வடக்கேயுள்ள தொழில்துறை சந்திப்பிற்கு அருகே இடம்பெயர்ந்தவர்களின் கூடாரங்கள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர். காசாவின் வடமேற்கில் நடந்த மற்றொரு தாக்குதலில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களின் கூடாரங்கள் மீது நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மீறும் வகையில் காசா மீது திட்டமிடப்பட்ட மற்றும் தொடர்ச்சியான தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்தி வருவது இனப்படுகொலைக்கு சமமானது என்று பல்வேறு நாடுகளும் கண்டித்துள்ளன. காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் காரணமாக ஸ்லோவேனியா ஆயுத வர்த்தகத்தை தடை செய்துள்ளது.
காசா மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வியாழக்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை இறக்குமதி செய்தல், ஏற்றுமதி செய்தல் மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த தடையை பிரதமர் ராபர்ட் கோலோப் அறிவித்தார். காசாவில் நடந்த அட்டூழியங்கள் தொடர்பாக இஸ்ரேலை அடிக்கடி விமர்சித்து வந்த ஸ்லோவேனியா ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே முதல் நாடாக இஸ்ரேல் மீது ஆயுத வர்த்தகத்திற்கு தடை விதித்துள்ளது. ஜூன் 2024 ஸ்லோவேனியா, அயர்லாந்து, நார்வே மற்றும் ஸ்பெயினுடன் இணைந்து பாலஸ்தீன அரசை அங்கீகரித்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனிதாபிமான உதவி என்ற போர்வையில் படுகொலை. இஸ்ரேலின் கோர முகத்தை வெளிப்படுத்திய UNRWA தலைவர். வேண்டுமென்று ஐநாவை ஓரம் கட்டுவதாக குற்றச்சாட்டு. ஆயுதங்களை கீழே போடணுமா? இஸ்ரேலுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்த ஹமாஸ். உடனே அங்கிருந்து வெளியேறுங்கள். இஸ்ரேல் தூதர்களை குடும்பத்துடன் வெளியேற உத்தரவு. கொடூரத்தின் உச்சம். காசாவில் உணவிற்காக காத்திருந்த மக்கள் கொத்து கொத்தாக கொலை.